31வது ஸ்லோகம். சம்யது ச சம்யச்ச ரோஷம் பத்ரம் தே பிரதீபம் ஸ்ரேயசாம் பரம். ஸ்ருத ஏன பூயசா ராஜன் அகதேன யதா ஆமயம் சம்யச்ச ரோஷம் பத்ரம் தே பிரதீபம் ஸ்ரேயசாம் பரம். ஸ்ருதேன பூயசா ராஜன் அகதேன யதாமயம். ஸ்ரேயஸ இல்லாம பண்ணற இந்த கோபத்தை நீ இல்லாம பண்ணணும். எப்படி இல்லாம பண்ணணும் அப்படின்னா, ரோகத்தை ஔஷதத்தால இல்லாம பண்ணற மாதிரி இல்லாம பண்ணணும். ஸ்ரேயசாம் ஐஸ்வர்யங்களோடு, பரம் ரொம்ப ஜாஸ்தியான, பிரதீபம் சத்ருவாக்கும், ரோஷம் குரோதம் அப்படிங்கிறது, தே அந்த கோபம் அப்படிங்கிறத துருவா நீ சம்யது ச நியந்திரிச்சு நிறுத்தத்தான் வேணும். அப்படி கோபத்தை கண்ட்ரோல் செஞ்சா மட்டும்தான் உனக்கு சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். எப்படியாக்கும் அந்த கோபத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்லப்படுறது. ராஜன் ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு, பூயசா ஸ்ருதேன காதுகளால கேள்விப்பட்ட பலதரம் அறிவுகளால அந்த கோபத்தை அடக்கி நிப்பாட்டு. குரு காரணவர்கள் பலதும் நமக்கு சொல்லி தந்திருப்பா. அப்படி காது வழியா கேட்ட விஷயங்களால கோபத்தை அடக்கு. வேத சாஸ்திரங்களாக்கும் நம்ம காது வழியா கேட்போம் அப்படிங்கிறதுனால ஞானத்தால கோபத்தை அடக்கி நிப்பாட்டு. ஏது மாதிரியாக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அகதேன யதா ஆமயம். ஆமயம் சொன்னனக்கா நோய் அப்படின்னு அர்த்தம். கதம் சொன்னனக்கா நோய் அப்படின்னு அர்த்தம். அகதம் அப்படின்னக்கா நோயோடு ஆப்போசிட், அதானது மருந்து, ரோகத்தோடு சத்ருவான மருந்து, நோய் இல்லாத அவஸ்தைய உண்டாக்குற மருந்து. அதனால அகதேன யதா ஆமயம், ஔஷதத்தால எப்படி ஆக்குமோ ரோகத்தை அடக்கி நிப்பாட்டுறது, அதே மாதிரி கோபத்தை ஞானத்தால அடக்கி நிப்பாட்டு. தே பத்ரம், துருவராஜாவே உனக்கு நன்மைகள் உண்டாகிறதுக்கு ஆயிட்டு நான் அவனுக்கு தான் அனுகிரகத்தை தரேன் அப்படின்னு ஸ்வயம்புவ மனு சொல்றார். ஸ்வயம்புவ மனு பேரனை ஆசீர்வாதம் பண்றார். தே பத்ரம், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், நீ நன்னா வாழட்டும். முப்பத்தி 2வது ஸ்லோகம். ஏன உபசிருஷ்டாத் புருஷாத் லோகஹ உத்விஜதே பிருஷம் ந புதஹ தது வசம் கச்சேத் இச்சன் அபயம் ஆத்மனஹ. ஏனோபசிருஷ்டாத் புருஷாலோக உத்விஜதே பிருஷம் ந புதஸ்தத்வசம் கச்சேதிச்சன்னபயமாத்மனா. குரோதம் உள்ளில ரொம்பி வழிஞ்சவன இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாம் பயந்துக்கிறா. ஆத்ம சௌக்கியத்தை தேடுற ஒருத்தர்
இந்த கோபத்துக்கு அடிமைப்படுறது உஜிதமாக்குமா, சூட்டபிள் ஆக்குமா, சிந்தனை பண்ணி பாரு அப்படின்னு இங்க மனு துருவன் கிட்ட சொல்றார். புதஹா புத்தி இருக்கிற ஞானி கோபத்தை வெடியனம். ஆத்மனஹா அவனவனோடதான பயமில்லாத அவஸ்தை, இச்சன் ஆகிரகிக்கிற புத்தி இருக்கிறவன் தது வசம் கோபத்துக்கிட்ட நகச்சேது போகக்கூடாது. குரோதத்தால உபசிருஷ்டாது ரொம்ப அட்டாக் செய்யப்பட்ட புருஷாது மனுஷாலிலேந்து லோகஹா இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கோபம் இருக்கிறவாளை பார்த்து பிருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக உத்விஜதே பயந்து வரைக்கிறா. கோபம் அப்படிங்கிற விகாரம் அடுத்தவாளுக்கு பயத்தை உண்டாக்குறதாக்கும், மனசுக்கு பயமில்லாத அவஸ்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவா கோபத்துக்கிட்ட போகப்படாது. கோபம் அப்படிங்கிற விகாரம் ஸ்வீகரிக்கப்படாது. கோபிக்கிறவா ஸ்வயம் சொஸ்ததை இல்லாத அவஸ்தையிலாகிறா, அடுத்தவாளுக்கும் நிம்மதி இல்லாம பண்ணறா. அதனால கோபத்துக்கு அடிமைப்படக்கூடாது. குரோதம் வசம் ந கச்சேது. அண்டர்லைன் செஞ்சு திருடமா உறப்பிச்சுக்கோ துருவா அப்படின்னு மனு சொல்றது. குரோதம் வசம் ந கச்சேது. கோபத்துக்கு நம்மளை ஆட்சி செய்யறதுக்கு அனுமதிக்க கூடாது. கோபத்தை தூர நிப்பாட்டணும். கோபத்தாலேயாக்கும் நீ அதர்மம் எல்லாம் செஞ்சு கூட்டுறாய். கோபத்தை நெகத்தி நிப்பாட்டினா உனக்கு சத்குணம் வந்து சேரும். ரஜோகுணம் கூடினதாலேயாக்கும் கோபம் அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப வந்திருக்கு. பரம்பொருளை தியானிச்சு தியானிச்சு சத்குணத்தை வளர்த்தி எடுத்தானா ரஜோகுண தமோ குணங்கள் அப்படிங்கிற அழுக்கு இல்லாம போயிடும். இதாக்கும் துருவராஜகுமாரனுக்கு சுவாயம்புவ மனுவோடு உபதேசங்கள் நடக்கிறது. 33வது ஸ்லோகம். ஹேளனம் கிரிஷப்ராதுஹு தனதஸ்ய த்வயா கிருதம் யஜ்ஞக்னிவான் புண்ணியஜனான் பிராத்ருக்ஞான் இதி அமர்ஷிதஹ. ஹேளனம் கிரிஷப்ராதுர்தனதஸ்ய த்வயா கிருதம் யஜ்ஞக்னிவான் புண்ணியஜனான் பிராத்ருக்ஞானித்யமர்ஷிதா. சகோதரனை கொன்னவனாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நீ எச்சர்களை கொல்லறது மகேஸ்வரனோட மித்திரமான குபேரனை இன்சல்ட் பண்றதுக்கு ஈக்குவல் ஆக்கும். உன்னோடு சகோதரன் உத்தமனை ஒரு யட்சன் கொன்னான். പഴിക്ക് പഴിയായിട്ട് നീ നിറയെ യക്ഷറുകളെ നാരായണാസ്ത്രം ഉപയോഗിച്ചും വേറെയും ആയുധങ്ങളാലെയും இப்படி கொന്നു வீழ்த்தறாய். நீ செய்யறது நியாயம் கிடையாது, அதர்ம பிரவൃத்தியாக்கும். அதனாலேயாக்கும் நான் அதை தடஞ்சு நிப்பாட்டுறதுக்கு வேண்டிட்டு சொர்லோகத்திலேருந்து பூலோகத்துல உன்னோட முன்னால வந்து நிற்கிறேன். எந்த தவறும் செய்யாத നിരപരാധികളാன നിറയെ യക്ഷറുകളെ നീ കൊന്നു കുവിച്ചായി. ടോപ്പ് മോസ്റ്റ് ശിവഭക്തനാன குபேரனாக்கும் யட்சர்களோடு தலைவன். பரமசிவனுக்கு பிரிய பக்தனானதாலேயாக்கும் கைலாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அழகாபுரியில குபேரனுக்கு வாசஸ்தானம் பரமசிவன் கொடுத்தது. அதனால நீ இனி பரமசிவ கோபத்தை பயந்துக்கத்தான் வேணும். எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் குபேரன் கிட்ட மன்னிப்பு கேளு. தவறு செஞ்சாச்சு அப்படின்னு போத்தியம் வந்தானா பச்சாத்தாபத்தோடு கூடிட்டு மன்னிப்பு சொன்னானா தோஷம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். பிராத்ருக்ஞானிதி உன்னோடு சகோதரன் உத்தமனை கொன்ன யட்சன் கிட்ட இருக்கிற கோபத்தால யட்ச குலத்துக்கே நீ துரோகம் செஞ்சாய்.
അമർഷിത കോപാവേശത്തോടു കൂടിയിട്ട് പുണ്യജനാൻ യക്ഷകുലത്തിൽ ഇരിക്കുന്നവാളെ എല്ലാരെയും നിറയെ യക്ഷറുകളെ നീ ജഗ്നിവാൻ കൊന്നു കുവിച്ചാய். எது அப்படி நீ கொன்னு குவிச்சவால பரமசிவனுக்கு அவரோடு பிரியங்கரனான குபேரன் கிட்ட இருக்கிற பாசத்தால பரமசிவனுக்கு உங்ககிட்ட கோபம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. கிரிஷ பிராதுகு பரமசிவனோடு உத்தம பக்தனான குபேரன், தனதஸ்ய குபேரனோடு குலத்தில இருக்கிறவாளை ஆக்குமே நீ துரோகிச்சாய். மகாதேவனுக்கு உங்ககிட்ட கோபம் வராதா? கிரிஜாவல்லபனான சிவனையாக்கும் நீ இனி பயந்துக்கணும். குபேரனையாக்கும் நீ இப்ப இன்சல்ட் பண்ணிருக்காய். குபேரனை இன்சல்ட் பண்ணினா அது மகாதேவனுக்கு பொறுக்காது. தொயாகிருதம் உன்னோடு பிரவൃத்தியால ஹேளனம் நீ அவமானப்படுத்தினது தனதஸ்ய குபேரனையாக்கும் நீ இன்சல்ட் செஞ்சிருக்காய். குபேரனை நீ அவமதிச்சது பரமசிவ கோபத்துக்கு காரணமாகும். இனி அதுக்கு என்னவாக்கும் ஒரு பரிகாரம் அப்படிங்கிறதையும் ஸ்வயம்புவ மனு துருவனுக்கு சொல்லி கொடுக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. முப்பத்தி 4வது ஸ்லோகம். தம் பிரசாதய வத்சா ஆசு சம்நத்யா பிரஸ்ரய உக்திபிஹி ந யாவன் மகதாம் தேஜஹ குலம் நஹ அபிபவிஷ்யதி. தம் பிரசாதாய வல்சாஷு சன்னத்யா பிரஸ்ரயோக்திபி நயாவன் மகதாம் தேஜா குலம் நோபி பவிஷ்யதி. நம்மளோட குலம் குபேரனோட கோபத்துக்கு குபேரனோட கோபாக்னியில நம்மளோட குலம் நசிக்கிறதுக்கு முன்னால நீ அந்த குபேரனை போய் பிரசாதிப்பிக்கணும் அப்படின்னு பகவான் இங்க பரமசிவன் உங்ககிட்ட கோபிச்சுப்பார். அந்த கோபத்தை நீ இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறத இங்க துருவனுக்கு மனு சொல்றார். வல்சா குழந்தை, நீ எவ்வளோ பெரிய அதர்ம பிரவൃத்தியாக்கும் செஞ்சு கூட்டினது. உறுதியாயிட்டும் இந்த அதர்ம பிரவൃத்திக்கு நீ பரிகாரம் பண்ணணும். മനസ്സോട് കൂടിയിട്ട് പശ്ചാത്താപത്തോട് കൂടിയിട്ട് പരിഹാരം பண்ணணும். ആശു ഇമ്മീഡിയറ്റ് ആയിട്ട് തം அந்த குபேரனை நீ பிரசாதையா பிரீதிப்படுத்து. பரமசிவ கோபத்திலேருந்து காப்பாத்துறதுக்கு நீ துரோகிச்ச யட்சர்களோடு தலைவனான குபேரனை நீ பிரீதிப்படுத்தத்தான் வேணும். அப்பதான் பரமசிவ கோபத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சாதிக்கும். சம்நத்யா நன்னா நமஸ்காரம் பண்ணு குபேரனை. பிரஸ்ரய உக்திபிகி ரொம்ப பவ்யதையோடு கூடிட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு உள்ள வார்த்தைகளால நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுடுங்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரோட காலில போய் விழு. மகதாம் சிரேஷ்டனான அந்த குபேரனோடு தேஜஸ் அப்படிங்கிறது குபேரனுக்கு மேல பகவான் பரமசிவன் வர்ஷிக்கிற தேஜஸாக்குமே. நகா நம்மளோட குலம் வம்சத்தை யாவது எப்பவாக்குமோ குபேரனோட தேஜஸ் அழிக்கும்.
ந அபிபவிஷ்யதி. அப்படி குபேரனோடு பரமசிவ தேஜஸ் நம்மளோட குலத்தை அழிக்கிறதுக்கு முன்னால உடனடியாயிட்டு நீ போயிட்டு குபேரன் கிட்ட மாப்பு சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும், பശ്ചാത്താപത്തോடு കൂടിയിട്ട് കാലിൽ വിഴണം, ആത്മാർത്ഥതയോട് കൂടിയിട്ട് പശ്ചാത്തപിച്ചിട്ട് മன்னிப்பு കേൾക്കണം. എന്നോട് അറിവില്ലായ്മയെ പൊറുത്തുക്കണം, நான் துவைத பாவத்தாலேயாக்கும் இதெல்லாம் செஞ்சு கூட்டிட்டேன், இப்ப எனக்கு என்னோட தாத்தா சொல்லிட்டு ஞானம் அப்படிங்கிறது வந்தாச்சு, இனிமேல் அதர்மம் பிரவர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த குபேரனோட காலில போய் விழணும். நம்மளோட குலம் நசிக்காம இருக்கிறதுக்கு இதை நீ பண்ணிதான் தீரணும். உடனடியா கிளம்பு, குபேரனை பிரீதிப்படுத்து. இത്രയുമാക്കും സ്വയംഭുവ മനു ധ്രുവൻ கிட்ட சொன்ன உபதேசங்கள். முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம். ஏவம் ஸ்வயம்புவஹ பௌத்ரம் அனுசாஸ்ய மனுஹு த்ருவம் தேன அபிவந்திதஹ சாகம் ரிஷிபிஹி ஸ்வபுரம் யயௌ. ஏவம் ஸ்வயம்புவ பௌத்ரம் அனுசாஸ்ய மனோர்த்ருவம் தேனாபிவந்தித சாகம் ரிஷிபி ஸ்வபுரம் யயௌ. இந்த அளவுக்கு உபதேசங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்வயம்புவ மனு ரிஷிகளோடு கூடிட்டு சொந்தம் கிரகத்துக்கு திரும்பி போனார், சொர்லோகத்துக்கு திரும்பி போனார் அப்படின்னு சொல்லிண்டாக்கம் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. ஏவம் ஸ்வயம்புவ மனுஹு, பிரம்மாவோடு சரீரத்திலேருந்து ஸ்வயம் உத்பவிச்ச ஸ்வயம்புவ மனு இந்த மாதிரி உபதேசங்கள் எல்லாம் பௌத்ரம் துருவன், பௌத்ரம் துருவம், பௌத்திரனான துருவனுக்கு அனுசாஸ்யா உபதேசிச்சுட்டு தேனா அதுக்கப்புறம் துருவனால அபிவந்திதஹா ஸ்வயம்புவ மனுவுக்கு நல்ல நல்ல பகுமானத்தோடு கூடி இருக்கிற நமஸ்காரங்கள் எல்லாம் துருவன் செஞ்சார். அதுக்கப்புறம் ஸ்வயம்புவ மனு ரொம்ப குஷியோடு கூடிட்டு பேரனுக்கு வந்த மனமாற்றத்தை கண்ணால பார்த்து இனி இவன் அதர்மம் பிரவர்த்திக்க மாட்டான் அப்படிங்கிற உறுதியோடு கூடிட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு சாகம் ரிஷிபிகி சப்த ரிஷிகளோடு கூடயாக்குமே அவர் வந்தார். அதனால சப்த ரிஷிகளோடு கூட சோபுரம் அவரோடு சொர்க்கபுரிக்கு யயௌ யாத்திரையானார். நீங்கள் சொன்னபடி நான் எல்லாம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற உறுதிமொழியோடு கூடிட்டாக்கும் துருவன் ஸ்வயம்புவ மனுவுக்கு சாஷ்டாங்கம் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவரோட மனசை குளிர வச்சது. இப்படியெல்லாம் சொல்லிண்டு சதுர்த்த ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயம் முடிவடைகிறது. அடுத்த அத்தியாயத்தோடு கூடிட்டு துருவனோடு கதை முடிகிறது. ஆனா துருவனோடு பரம்பரையோடு கதைகள் அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகிறது.